வணக்கம். உட்காருமா. பரவாயில்ல, ஏதோ அவசரமா கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஆமாமா, மதுரையில பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு 10 நாளைக்கு பிக்னிக் போறீங்க பாருங்க, அது 5 நாள் ஆக்கிக்கங்க. ஏன் சார்? ஒண்ணுமில்ல, முதலாளி வராரு, அதனாலதான். ஓ, முதலாளி வராரா? ஆல் ரைட், நான் சீக்கிரமா வந்துடுறேன். இன்னொரு விஷயம் இல்ல, தஞ்சாவூர்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஜமீன்தார் 2000 செக் கொடுத்துருக்கு. நான் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி இருந்து அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல சார், நீங்க திருப்பி அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிடலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவர் இன்சல்ட்டா நினைச்சுக்கு வரேன்னு தான் பாக்குறேன். அவர் எது வேணாலும் நினைக்கட்டும், பணக்காரங்க தயவு எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. சார், மத்தியானத்துக்கு மேல நாங்க டூர் புறப்படுறோம். எக்ஸ்பென்ஸ் ஒரு 1000 ரூபாய் தேவை. 1000 என்ன, 2000 தரேன். எஸ்டேட் அக்கௌண்ட்ல இல்ல, என் சொந்த பொறுப்புல. காரணம் என்ன மாலா, இன்னுமா உன்னால புரிஞ்சிக்க முடியல? என்னைக்கு நீ கலாமுண்டத்துல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் உடல் பொருள். உங்க எண்ணம் எனக்கு தெரியும். உங்களை சொல்லி குத்தம் இல்ல. பெண்கள் கிட்ட தவறா பழகிறவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு ஒரு சட்டம் மட்டும் இந்த நாட்டுல இருந்தா நீங்க இப்படி பேசிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. பேசாதீங்க. பெண்களை காதலியாவும் மனைவியா மட்டும் கடவுள் படைக்கல, தாயாவும் சகோதரியாவும் கூட படைச்சிருக்காரு. இத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது கொஞ்சம் பண்பாட நடந்துங்க. இல்ல இந்த விஷயம் முதலாளி அம்மா வரைக்கும் போகும். பணத்தை கொடுத்து அனுப்புங்க. மாலாங்க? மாலா மேக்கப் ரூம்ல தான் இருக்காங்க. மாலா. முதலாளியா? மாலா, நடன கலையில உனக்கு இவ்வளவு தேர்ச்சி இருக்கும்னு நான் கற்பனையில் கூட எண்ணி பார்க்கல. ஆஹா, என்ன நளினம், என்ன அபிநயம், பியூட்டி, வண்டர்ஃபுல். உங்க பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. நன்றியா? இவ்வளவுதானா? உன்னுடைய கலைக்கு நிரந்தர அடிமையாயிட்டு அந்த ரசிகனை பரவசப்படுத்துறதுக்கு நன்றின்னு சும்மா வாயால சொன்னா மட்டும் போதுமா? வேற என்ன சொல்றீங்க? நான் வேற விளக்கி சொல்லணுமா? நீ ஏன் புரிஞ்சுட்டு இருப்பேன்னு பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே சம்பளத்தை 500 ஆக்குனே, அப்ப கூட புரிஞ்சுக்கலையா? அந்த நாடகம் இந்த ஆசைக்கு தானா? வேற என்ன? என்ன போல ஒரு பணக்கார வாலிபனுக்கு உன்னை போல ஒரு அழகான பெண்ணை பார்த்த பிறகு வேற எந்த ஆசை வரும்? உங்க கூட்டத்துக்கு நல்ல ஆசைகளும் நேர்மையான எண்ணங்களும் உதயமே ஆகாதா? எதுக்கு அனாவசியம் உதயமாக்கணும்? உதயமாயிருக்கிற எண்ணத்துக்கு உதவியா இருக்கிறதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பாரு. ஆஹா, குளிக்க பன்னீர், குடிக்க பழரசம், படுக்க பஞ்சனை, இருக்க அரண்மனை, சுருக்கமா சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் யாருக்கு மிச்சம் மீதியே வைக்காம நாமளே எங்க கொண்டு நிறுத்த? சோலையிலையா? நம்ம பங்களாவிலையா? புறப்படலாமா? மாலா, பார்த்த உடனே ஒரு பெண்ணு கிட்ட மிருகம் கூட இப்படி பழகாது. ஆனா தங்கத்தை பார்த்த உடனே நகை செய்யணும்னு ஆசைப்படுறதுல தவறு இல்லையா மாலா? பாக்குற தங்கத்தையெல்லாம் நகை செய்யணும்னு ஆசைப்படுறவன் ஒண்ணு பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல கொள்ளக்காரனா இருக்கணும். நல்ல கோவிக்கிறிய மாலா. உன்னுடைய கோபத்திலேயே ஒரு தனி அழகு இருக்குது மாலா. நான் சொல்றேன் கேளு. நீ கோபிச்சுட்டு பேசிக்கிட்டே இரு, நான் உன் பக்கத்துல இருந்து அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதலாளி, உங்க ஸ்தாபனத்துல நான் வேலை செய்யறவளா இருக்கலாம், அதுக்காக உங்க அடிமையான அர்த்தம் இல்ல. செல்வ சீமானான நீங்க ஒரு சாதாரண பெண்ணு கிட்ட இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெள்ளி பணத்தை கண்டு மயங்கர விட்டில் பூச்சியா பெண்களை பணம் படைச்சவங்க நினைக்கிறதால தான் பொதுவா நான் பணக்காரங்களையே மதிக்கிறது இல்ல. அருமையான தத்துவம், அருமையான தத்துவம். ஆனா மாலா, என்கிட்ட மட்டும் நீ வீட்டுக்குள்ள உலகத்தை கண்ட விளையாட்டு பிள்ளையான உங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் புரியாம இருக்கலாம். ஆனா உங்க அறியாமைக்கு அவமானப்பட நான் தயாரா இல்ல. போக வெளியே. சாப்பாடு சாப்பாடு. நீ எங்க சுத்த கோழையா இருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, என்னையே வெளியே போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய தைரியசாலியா இருக்கேன். கரெக்ட். இப்ப என்ன சொல்றேன்? சொல்றேன். பண்பை வித்து பணத்தை சம்பாதிக்கிற வழி இந்த மாலா இல்ல. அந்த பணத்தை செலவழிச்சு பண்பை சம்பாதிக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த வழி உங்களுக்கு தெரியலன்னா இதுவரைக்கும் மரக்கட்டையா வளர்த்து உங்களை வீட்டுல பூட்டி வச்சிருந்தாங்களே உங்க அத்தை. என்ன பத்தி மட்டும் பேசு. நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீ ஒரு பெரிய குற்றவாளி. ஆமா, அழகையும் பருவத்தையும் காட்டி என்ன பைத்தியமாக்கி அந்த பாவத்துக்கு இப்ப பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். சொல்றத கேளு. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இழந்துடாத. அப்புறம் வாழ்நாள் பூரா நினைச்சு ஃபீல் பண்ண போற. நீ முடியாது. என் பக்கத்துல வராதீங்க. வருவேன். எதையுமே நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விடவே மாட்டேன். மரியாதையா சொல்றேன். போங்க வெளியே. என் சம்பளம் வாங்குறேன். பங்களாவில் இருக்கிற பீரோ, சோபா, நாற்காலி எல்லாம் எப்படி எனக்கு சொந்தமோ அது மாதிரி இங்க வேலை செய்யற நீ எனக்கு சொந்தம் தான். என்ன சொல்றேன்? மாலா,
பைத்தியக்காரி, என்ன யாருன்னு தெரியலையா? நல்லா பாரு பாரு, நான் தான் முத்து. மாலா, ஏன் அழுகுற? எதுக்காக மாலா அழுகுற? இவ்வளவு நேரமும் நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு அப்பாவி கிட்ட, உலக அனுபவமே தெரியாதவர்கிட்ட, பணத்திமிர் மட்டுமே இருக்கிறவர்கிட்டேன்னு இருந்த. இப்பதான் தெரியுது, இதுவரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு துரோகிகிட்ட. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ எச்சரிக்கையா இருந்தேன். கடைசியில் என் மனசை பறி விடுத்தது ஒரு துரோகிகிட்ட நினைக்கிறேன். வேற எப்படி சொல்றது? முதலாளியை பத்தி தந்திரமா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடியே நான் இருக்கிற ஸ்தாபனத்தை அழிக்க சதி செய்கிறவரே துரோகின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? விரோதியை நம்பிடலாம், ஆனா துரோகியை நம்ப கூடாது. சாச்சி, என் மனத்திலே முடிக்காதீங்க. உங்க துரோகத்துக்கு விளக்கமே தேவையில்லை. முத்துவா, என்னடா இது? அவன் என்னமோ முத்துன்னு சொல்ற, நீங்க எல்லாரும் அவனை செல்வன்னு சொல்றீங்க. டேய் ஆனந்தம், என்னடா நடந்தது? செல்வம் எங்க? மேனேஜர், அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயோ, மறுபடியும் ஏன் என்ன வந்து தொல்லை பண்றீங்க? போங்க வெளியே. நான் சொல்றத கொஞ்சம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் செல்வமா மட்டும் நடிக்க அனுமதி கொடு, அப்புறம் ஆடம்பரமா சொத்து சேர்த்துக்கிட்டு ஆனந்தமா வாழலாம் தானே சொல்ல போறீங்க. ஐயோ, என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே நீ. எனக்கா யோகியதை இல்லைன்னு சொன்ன தேவதம், உன்னுடைய காதலுக்காக என்னையே நான் சித்திரவதை செய்துட்டு இருக்கிறேன் பாரு. அதுக்கு இந்த பட்டமும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். பரவாயில்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பத்தின எந்த முடிவுக்கு வேணாலும். எந்த உரிமையோடு என்ன நீங்க அடிச்சீங்க, அதே உரிமையோடு நானும் எச்சரிக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க செல்வத்தை போல நடிக்க கூடாது. நடிச்சீங்க, அப்புறம் நானே உங்களை போலீஸ்ல பிடிச்சு. கேட்டியாடா செல்வம்? சின்ன பொய் தானே, சுலபமா சமாளிக்கலாம்னு பாத்தியே. இப்ப கவனிச்சியா? பொய் பேசும்போது அளவை பார்க்க கூடாதடா, விளைவைத்தான் சிந்திக்கணும். சரி, இப்ப நீ செல்வம்ங்கிற உண்மையை சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. சந்தர்ப்பம் சாதகமா திரும்புற வரைக்கும் முத்துவாவே இருடா முத்து. விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் தெரியும். என்னது பொய் சொன்னீங்களா? ஆமா, அந்த பொய் சொந்த நலனுக்காகவோ அல்லது சுகபோகத்துக்காகவோ சொல்லப்பட்ட பொய் இல்லமானா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக சொல்ல. ஆமா, செல்வம் காணாத விஷயம் அவங்க அத்தையம்மாவுக்கு தெரிஞ்சா உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சொல்லி சிவபிரகாசமும் ஆனந்தம் தான் என்னை வற்புறுத்தி நடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா மேக்கப் ரூம்ல நான் நடிச்சது பணக்காரங்க கிட்ட உனக்கு இருக்கிற விருப்ப சோதிக்கத்தான். இதுவும் நடிப்பில்லையே. இன்னுமா மாலா சந்தேகம்? இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? நான் உங்களை தவறா நினைச்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டேன். நடந்தது எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. மாலா, நீ புடம்போட்டு எடுத்த தங்கம், உனக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறேன். உங்க மாலாவும் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்ப. மிஸ் மாலா, உங்க ரெண்டு பேரையும் அத்தம்மா கூட்ட சொன்னாங்க. இதோ வந்துட்டோம். இப்படி கொஞ்சம் வரீங்களா? இங்க பாருங்க, உங்களை விசாரிக்கத்தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு.
அங்க யாரு கட்டாயப்படுத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க செல்வான்னு மட்டும் சொல்லக்கூடாது. எங்க எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. முதலாளி காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதாமா? ஆமாமா, அதை நினைச்சுதாமா நானும் ஒத்துக்கிட்டேன். மூன்றாவது ஒப்படைச்ச பொறுப்பை ஒழுங்கா நிறைவேற்ற தெரியாம அவரோட சேர்ந்துட்டு எனக்கு சமாதானம் சொல்ல. அவரு மேனேஜர், தப்ப சேர்ந்துட்டு சமாதானம் சொல்றதுக்குன்னே பிறந்தவங்க. எப்படி தானே பேசுவாங்க? முறைக்காக போச்சு அறிவு. பேசாத. எங்கடா வந்த? எங்க வந்த? வெளியில போடா. உங்களால எனக்கு வந்த கெட்ட பேர் போதுண்டா. எந்த ரகசியம் எங்க அம்மாளுக்கு தெரியப்படா நினைச்சுக்கிட்டு நேரம் அது தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்க தயவை எனக்கு என்னத்துக்குடா? என் உயிரை கொடுத்தாவது செல்வத்தை கண்டுபிடிக்க என்னால முடியும்டா. மரியாதையா வெளியில போறியா இல்ல உரைச்சு அனுப்பிட்டுமா? எதுக்கு? எல்லாரும் வெளியே போங்க. வாயா வாங்க. உட்காருங்க. பரவாயில்லை. கூப்பிட்டீங்களாமே? ஆமா. என்ன விஷயம்? விசாரிக்கத்தான். உன் பேர் என்ன? முத்து. ஏப்பா ஊரு? ஸ்லோன். நீ பேசாம இரு, அவர் பதில் சொல்லட்டும். ஏன்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? குழந்தையா இருக்கும் போதே காலமாயிட்டான். உன்னை வளர்த்தவ கூடவாப்பா காலமாயிட்டான்? ஐயோ, என்னென்னமோ கேக்குறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. உனக்கு புரியாதப்பா, எனக்கு புரியுது. தாய் இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பா அந்த பேதை. பெற்ற தாயை விட மேலான அந்த பெரிய தாய் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம பிரிஞ்சு வந்திருக்கியே. அந்த பிரிவு அவளால தாங்க முடியும்னு நீ நினைக்கிறியா? வேண்டாம்ப்பா, வேண்டாம். உள்ளத்துல இடம் கொடுத்தவள ஒரு குலைய வைக்காது. ஐயோ, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அம்மா, இவரை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கம்மா. நேத்து பழகின நீ சரியா புரிஞ்சுக்கிட்டேன், காலமெல்லாம் பழகின நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல? அதத்தாம சொல்ல வந்தேன். இவரை நீங்க முதலாளி நினைச்சுக்கிட்டீங்க. இவரு முதலாளி இல்லம்மா. உனக்கு தெரியாது. என் செல்வமே இப்படி வந்து நடிக்கிறதாக நான் சந்தேகப்படுறேன். ஏன்பா இப்ப நான் உன்னை நேரடியாவே கேட்கிறேன். நீ வேற ஆளா இருந்தா எனக்கு கவலையே இல்லை. ஆனா என் செல்வமா இருந்தா, நான் வளர்த்த நல்ல பிள்ளையா இருந்தா, உயிருக்குயிரா நான் நேசிச்சதை மதிச்சவனா இருந்தா, என்ன சித்திரவதை செய்யாதையா, சித்திரவதை செய்யாதே. சொல்லையா, உண்மையை சொல்லிடு. நீ செல்வமா முத்துவா? சொல்லுங்க, நீங்க யாருன்னு தெரிய வேண்டிய கடைசி கட்டம் வந்தாச்சு. தயங்காம சொல்லிடுங்க. உன்னுடைய பதில தான்ப்பா வாரிசு இல்லாத இந்த எஸ்டேட்டுடைய வருங்காலமே ஊசலாடுது. எஸ்டேட்டுடைய வருங்காலம் மட்டும் இல்லைங்க, என்னுடைய எதிர்காலமே உங்க பதில தாங்க இருக்கு. உண்மையை சொல்ல, பொய்ய சொல்லிடாதீங்க. சொல்லையா, சொல்லுங்க. போதும் பாரா, போதும். உலகத்துல யார் யாருக்கும் எப்படி இல்லாம சோதனை ஏற்பட்டு இருக்குது. ஆனா பிள்ளைய விட பாராட்டி வளர்த்த தன் செல்வத்தை பிரிஞ்சு துடிக்கிற இந்த தாயின் கண்ணீர் வெள்ளத்துக்கு அணை போட வழி தெரியாம, ஆறுதல் சொல்ல சக்தி இல்லாம அலப்பாயிரம் மனசோட துடி துடிக்கிறனே, இந்த சோதனை உலகத்துல என்ன தவிர வேற யாருக்குமே வர வேண்டாம், வரவே வேண்டாம். என்னப்பா சொல்றேன், என்ன சொல்றேன்? சீக்கிரம் சொல்லப்பா. இது எப்படி இருந்தாலும் சரி, இந்த எஸ்டேட் காப்பாற்றப்படணும். இதை கட்டி காத்தவங்களுடைய கண்ணியம் காப்பாற்றப்படணும். சொல்றேன், உண்மையை சொல்லிடுறேன். செல்வம் இல்ல, இல்லவே இல்லை. முத்துதான், நான் முத்துவேலா. நீ முத்துவா? முத்து போடி. போடியே போ. செல்வம், நீ எங்கடா இருக்க? செல்வம், 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 செல்வம்.
அம்மா, உங்க செல்வம் என்னைக்கு இருந்தாலும் இங்க வந்து சேரத்தான் போறாரு. அவரை கண்டுபிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. என்ன நம்புங்கம்மா. ஆமாம்மா, கவலைப்படாதீங்க.